7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1908லேருந்து 1963 வரைக்கும் வாழுறாரு. அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அப்படின்னு அரசு விழாவாகவே கொண்டாடுறாங்க. இவரோட பெற்றோர் பெயர் உக்கிர பாண்டிய தேவர் இந்திராணி. ஆனால் இவர் ஒரு இஸ்லாமிய தாயினால் வளர்க்கப்படுறாரு. கமுதி, பசுமலை, ராமநாதபுரம்னு 3 இடத்துல படிக்கிறாரு. ராமநாதபுரத்தில் படிக்கும்போது பிளேக் நோய் இவருக்கு வந்துடுது. சிலை இவருக்கு 3 இடத்துல இருக்குது. சென்னை, அப்புறம் நம்ம சட்டமன்றம், இன்னொன்று நாடாளுமன்றத்தில் இருக்குது. பெரியார் இவரை சுத்த தியாகின்னு சொல்கிறாரு. திருவைக்கா இவரை தேசம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்கிறாரு. 1936 காமராஜர் எலெக்ஷனில் போட்டி போட அவருக்காக நகராட்சி வரி விருதுநகரில் கட்டியவர் முத்துராமலிங்க தேவர். அப்புறம் விவேகானந்தரின் பெருமைன்னு ஒரு சொற்பொழிவாற்றுறாரு சாயல்குடி அப்படின்ற இடத்துல. இதை கேட்ட காமராஜர் இந்த வீரமிக்க பேச்சு சுதந்திர போராட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இவரை பாராட்டுறாரு. 1939 செப்டம்பர் 6 மதுரையில் நேதாஜியை சந்திக்கிறாரு. இந்திய தேசிய ராணுவத்துக்கு நம்ம ஸ்டேட்லேருந்து நிறைய பீப்புளை இவர் தான் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நேதாஜி அப்படின்ற பேரில் ஒரு வார இதழ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ணா இவரை சிங்கத்தின் முழக்கம்னும் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. உதடுகளால் அல்ல உள்ளத்தால் பேசுகிறார் அப்படின்னு ராஜாஜி இவரை பாராட்டுறாரு. வட இந்திய இதழ்கள் கூட இவரை நிறைய பாராட்டியிருக்கு. 5 தேர்தலில் வெற்றி பெறாருங்க. 1937, 1957, 1952, 1962, 1946 இந்த மாதிரி 5 தேர்தலில் வெற்றி பெறாரு. 1937 ராமநாதபுரம் மன்னன் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெறாரு. லண்டனில் தங்கமணி அப்படின்றவர் படிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த எலெக்ஷனையும் விவி கிரி அண்ட் போப்பிலி ராஜா போட்டி போட்டு அதையும் தான் இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் உற்று கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. பரம்பரை சட்டத்தை எதிர்த்து 1934 போராட்டம் பண்ணியிருப்பாரு. May 12, May 13. இதை அடுத்து 1948 இந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கும். 1938 பார்த்தீங்கன்னா 23 தொழிற்சங்கத்துக்கு மதுரையில் தலைவராயிருப்பார். அதே மாதிரி ஜீவானந்தன் கூட சேர்ந்து நூற்பு ஆலை தொழிலாளர்களுக்காக போராட்டம் பண்ணியிருப்பார். 1939 ஆலய நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பார். இதுக்காக திருச்சூழிலேருந்து அர்ச்சகரை கொண்டு அந்த போராட்டத்தை வெற்றி பெற வச்சிருப்பார். 1936 அதாவது காமராஜருக்காக வரி கட்டின ஆண்டே பர்மா போயிருப்பார். அப்புறம் 1955 போயிருப்பார் புத்திசத்துக்காக பர்மா. ஸோ இதனால தான் இவரை இந்திய புத்த சமய மேதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேசம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம் இப்படிலாம் கூட இவரை சொல்லுவாங்க. விவசாயிகளுக்காகவும் போராடி இருக்காரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம்னு ஒரு சங்கத்தை நிறுவுறாரு. அதில் உழைப்பவருக்கே நிலம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட 31 சிற்றூரில் இருந்த லேண்டை கொடுத்துருப்பாரு உழைப்பவர்களுக்கே. அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை அப்படின்னு ஒரு சாலை நிறுவி அதில் சரியான விலை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர முன் வந்திருப்பாரு. கமுதி அப்படின்ற இடத்துல தான் இதை கொண்டு வந்திருப்பாரு. இது மேலே ஒரு டைம்லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1908 பிறந்திருப்பாரு. 1934 குற்றப்பரம்பரை சட்டத்துக்காக ஃபஸ்ட்டு போராட்டம் கமுதியில் தான் நடந்திருக்கும். அடுத்து 1936 காமராஜருக்காக வரி கட்டியிருப்பார், பர்மா போயிருப்பார். 1937 எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருப்பார். 1938 தொழிலாளர்களுக்காக 1937 எலெக்ஷனில் வெற்றி பெற்றுட்டு 1938 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்திற்கு தலைவராயிருப்பார். நூற்பு ஆலை போராட்டத்தில் ஜீவானந்தன் கூட ஈடுபட்டிருப்பார். 1939 உடனே ஆன்மீகத்துக்கு வந்திருப்பார். ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியிருப்பார். அப்புறம் நேதாஜியும் சந்திச்சிருப்பார் மதுரையில் 1939. 1946 ஒரு எலெக்ஷன் நடக்கும், அதில் ஒரு வெற்றி. 1952 ஒரு எலெக்ஷன், அதில் ஒரு வெற்றி. 1955 திரும்ப பர்மா போகிறாரு. 1957 ஒரு எலெக்ஷன், அதில் ஒரு வெற்றி. 1962 ஒரு எலெக்ஷன், அதில் ஒரு வெற்றி. இவர் 1963 வரைக்கும் தான் உயிரோடு இருந்திருப்பார். ஸோ 1962 வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் வெற்றி பெற்றுகிட்டே தான் இருந்திருக்காரு. 1995 இந்திய அஞ்சல் தலை இவருக்காக வெளியிடப்பட்டது. தேங்க்யூ.